ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டு கார்டனில் இருக்க சில குரோட்டன்ஸ் வெரைட்டிஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஃபிலோடென்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயே நிறையா டைப்ஸ் இருக்குது. எங்கள்கிட்ட இருக்கிறது இது மாதிரி இந்த லீஃப் பேட்டர்னில் இருக்கிறது தான். இதுவுமே வந்து ஒரு கட்டிங் வச்சா போதும், நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதிலேருந்து எடுத்து வச்சு நிறையா ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ப்ரோக்கன் ஹார்ட்னால் இது ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கும். ப்ளஸ் இடையில இந்த கேப்ஸு, இந்த ஹோல்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜேடு லக்கி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, இது சும்மா ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கோம். பட் ஆனால் நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அடுத்ததாக இது வந்து நியான் மணி பிளான்ட்னால் அந்த நியானோட லைட்டு மாதிரி ஒரு மாதிரி ஃப்ளாரசன்ட் கலர் லீவ்ஸோடு இருக்கும் இந்த மணி பிளான்ட்டு. இதுவுமே நார்மல் மணி பிளான்ட் தான், நல்லா வளரும். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் போத்தோஸ். இதுவுமே வந்து நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கிற பிளான்ட்டு தான், அதனால் நல்லா வளர்ந்துருக்கு இப்போ. அடுத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ன் பிளான்ட்டு. இதுவும் அப்படி தான், ஒன்று வச்சிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து நிறையா கட்டிங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இதோட வேர் வந்து இது நல்லா எங்கே வச்சாலும் வளரும், எல்லா கிளைமேட்லேயும் வளரும், நல்லா பரவி வளரும் இது. ஸோ இதுலேருந்து நம்ம அந்த கட்டிங் போட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சோம்னா இன்னும் எல்லா செடி இருக்கும். இதெல்லாம் வந்து கட்டிங் போட்டு வளர்த்தது தான். இது ஒன்று பக்கத்துலேயே ஒன்று. இதுதான் வந்து அந்த மதர் பிளான்ட்டு, அதாவது என்ட்ரன்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா பிளான்ட்டு. இதுவுமே அப்படி தான், அவெல்லாம் சேர்ந்து வச்சு ஒரு 4-5 பிளான்ட்டு ஒன்றா வச்சு வளர்த்தோம். இப்போ நல்லா புஷ்ஷியாக வளர்ந்துட்டுருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்பைடர் பிளான்ட் அப்படி தான், ஒரு பிளான்ட் வச்சா போதும், அதுலேருந்து நிறையா பிரான்ச்சஸ் வரும். அப்படியே மேலேருந்து ஒரு தனியாக பிரான்ச்சஸ், அந்த பிரான்ச்சஸில் இன்னொரு 4-5 பிளான்ட்ஸ் வரும். அதையே கட் பண்ணி வச்சாலே அடுத்தடுத்த பிளான்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும்.